ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரேகா அவங்க ரொம்ப நாளாக அக்கா அப்பளப்பு குழம்பு வச்சு காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எந்த அப்பளம் வேணாலும் வைக்கலாம். நான் வந்து மோதிர அப்பளம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த அப்பளத்தில் இன்றைக்கி அப்பளப்பு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல அப்பளப்பு குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பூண்டு, சின்ன வெங்காயம், அப்பளம் இந்த அப்பளத்தில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். மற்றபடி எல்லாமே என்னென்ன சேர்ப்போன்னு பார்த்துடலாம். மொச்சப்பயிர் போட்டு கூட்டு செய்ய போகிறேன். மொச்சப்பயிர் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம். மொச்சப்பயிரை வேக வச்சிடலாம். சுரக்காய் பொரியல் பண்ணணும். இப்போ விசில் விட்டுலாம், ஒரு 3 விசில் விட்டுட்டு இந்த சைடு மாற்றிடலாம். இந்த பக்கம் வந்து நம்ம அப்பளப்பு குழம்பு தாளித்து விட்டுறலாம். அப்பளப்பு பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம அப்பளப்பை பொரிச்சு வச்சுட்டு அப்படியே தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே சாப்பாடு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சாப்பாடு வந்துருச்சுன்னா வடித்து விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நான் எப்போயுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுருவேன். ஏன்னா சாமிக்கு கொஞ்சம் நெய் வைத்தியமாக பாப்பாட்டை எடுத்து கொடுத்துட்டோம்னா பாப்பா சாமி முட்டுக்குருவாங்கன்னு. சரி, நெய் வைத்தி இந்த பக்கம் இது. இப்போ வந்து அப்பளப்பை பொரிச்சிடலாம். அப்பளப்பை பொரிச்சுக்கலாம். இந்த மோதிர அப்பளம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ரவுண்ட் அப்பளம் போட்டு பொரிச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுட்டு லாஸ்ட்டு போடுறதுக்கு நல்லா இருக்குது. தனியாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு போது இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். அந்த மோதிர அப்பளம் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெரிய அப்பளம் மாதிரி இருக்காது, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியும் நல்லா மொந்தமாக இருக்கும். குழம்புக்கு அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோதிர அப்பளம். இந்த மாதிரி அப்பளம் கிடச்சா வாங்கி நீங்கள் இந்த குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா அப்பளத்தையும் பொரிச்சுக்கலாம். இப்போ அப்பளப்பு எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்குது வெந்தயம் போட்டால். அந்த பக்கம் வந்து மொச்சப்பயிறு நம்ம விசில் 3 விசில் வந்து 2 விசில் வரட்டும். இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இங்கே வந்து அப்பளப்பை பொரிச்சாச்சு வருங்க. இந்த அப்பளத்தை அப்படியே ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் உண்டனா ஊற்றினாக்கா இந்த காரக்குழம்பு, அப்பளப்பு குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா வதங்கிடணும். இப்போ வந்து உப்பு சேர்த்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி பழம் சேர்த்து விட்டுறலாம். ஒரு 5 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். நீங்கள் வேணால் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்தாலும் நல்லா கிரேவி நல்லா வரும் அப்பளப்பு குழம்புக்கு வந்து. இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் அந்த கலருக்கு. அப்புறம் நம்மளுடைய குழம்பு தூளையும் சேர்ப்போம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சுரக்காய் பொரியல் பண்ணிடலாம். சுரக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வந்து இங்கே வரும் சுரக்காய் நல்லாயிருக்கும். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு இந்த மாதிரி சுரக்காய் குழம்பு நீர்க்காய் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வந்து இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் வெங்காயம். இது வந்து நமக்கு மொச்சப்பயிறு கூட்டு, மொச்சப்பயிறு சிந்தாமணின்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் காலையில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. சுரக்காய் பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சுரக்காயை சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுறலாம் சுரக்காய் பொரியலுக்கு. உப்பு, நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி பழத்தில் அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அதை லைட்டாக சேர்த்து விட்டுரும். அந்த புளிப்புக்கு சூப்பராக இருக்கும். சும்மா அந்த ஒற்றை தக்காளியை இந்த மாதிரி கசக்கி இப்படியே சேர்த்து விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அந்த லைட்டாக புளிப்போடவும் நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் பூ மட்டும் நம்ம சேர்க்கணும், அவ்வளோதான். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம அப்பளப்பு குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க. நல்லா அப்படி மசிச்சு விடுங்க. இன்னும் நல்லா மசியணும்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வருங்க. இந்த மாதிரி வதங்கிடணும். இந்த மாதிரி மசிச்சு விட்டாது. நீங்கள் வேணால் அரைச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய யோகா குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட போகிறேன். நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள், வத்த குழம்பு, எல்லா குழம்பும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா மனம் ஜம்முன்னு போய் ஒரு ஜம்முன்னு மணக்குது பாருங்க. நம்மளுடைய குழம்பு தூள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு புளிப்பு அந்த மாதிரி போட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்பளப்பு சேர்த்து விட்டுறலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க, சுரக்காய் சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஒரு ஆவியிலே சுரக்காய் வந்துருச்சு. சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டாச்சு. இந்த மாதிரி வந்துடணும். நல்லா கிளறி விட்டு இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் பொரியலுக்கு தேங்காய் பூ சேருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். நல்லா வந்து கஞ்சி இந்த மாதிரி கரைச்சி குடிக்கிறதுக்கு இந்த சுரக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்க. அந்த சுரக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த மொச்சப்பயிறு சிந்தாமணி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஆனால் கூட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து அப்பளப்பு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகி வருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அப்பளப்பு சேர்த்து விட்டுறலாம். இப்போ வாங்க, நம்ம அப்பளப்பு குழம்புக்கு அப்பளப்பை போட்டு விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். ரொம்ப திக்காக வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாத்தையும் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்பளப்பு போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி அப்பளம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். போதும். இது வந்து பசங்களுக்கு 2 எடுத்து கடிச்சிக்கிடுவாங்க. இப்போ மேக்காப்பில் வந்து கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துடலாம். சரி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப சூப்பரான அப்பளப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வருங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படியே சேர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த அப்பளப்பு போட்டதுக்கப்புறம் ஆனில் 5 நிமிஷம் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். அப்பளப்பு குழம்பு வந்து இந்த பக்கம் மாற்றிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மொச்சப்பயிறு சிந்தாமணி சேர்ந்துடலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மொச்சப்பயிருக்கு வந்து 2-3 வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். சும்மா பேருக்கு ஒரு 2-3 மணமாக. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அப்படியே தக்காளியும் சேர்த்து விட்ருங்க. இப்போ எல்லாமே நல்லா வந்து உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்புத்தூள் எல்லாமே சேர்த்து விட்டோம்னா அது நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக குழம்புத்தூள், நல்லா போட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச மொச்சப்பயிறு, இதில் வேக வச்ச மொச்சப்பயிறு சேர்த்துடலாம். நல்லா உங்களுக்கு வேகட்டும். நல்லா குழைவாக வெந்துருச்சு. ஒரு 2-3 கொதி வந்து வச்சுட்டு ஒரு சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பரான மொச்சப்பயிறு சிந்தாமணி ரைட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பூண்டு வேணால் நீங்கள் நச்சு போடுங்க. நான் பூண்டு போடலை. நல்லா வேகட்டும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு 7 மணி ஆயிடுச்சு. காலேஜ் கிளம்பிட்டான். அவனுக்கு சாப்பாடு அடைச்சிடலாம். நம்ம சாப்பாட்டை வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இதில் வந்து காய் சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம காய் வச்சுருவேன். நான் இதுக்குள்ளே சின்ன கிண்ணத்தில் காய் வச்சுட்டு அப்புறம் மொச்சப்பயிறு குழம்பு இதெல்லாம் ஊற்றி விடணும். வாங்க சாப்பாடு வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சோறு. கொஞ்சமாக தான் காலையில் சாப்பிடுவாங்க. தோசை இட்லினா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து குழம்பு இது பொரியல், சுரக்காய் பொரியல், ஒரு 2 அப்பளம் வச்சிடலாம்.
அப்புறம் வந்து மொச்சப்பயிர் சிந்தாமணி பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் ஆகணும். அவங்களும் கொஞ்சம் வச்சு கொடுத்துடலாம் சாப்பிடுறது. அப்புறம் அப்பளப்பு குழம்பு, சூப்பரான அப்பளப்பு குழம்பு. இருங்க கரண்டி எடுத்துக்கிறேன். நல்ல டேஸ்டான அப்பளப்பு குழம்பு. இந்த மாதிரி பசங்களுக்கு காலையிலே செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அப்பளப்பு குழம்புக்கு இந்த சுரக்காய் பொரியல், மொச்சப்பயிர் சிந்தாமணி, அப்பளம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி காலையிலே பாருங்கள். இன்னும் மொச்சப்பயிர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிந்தாமணி சூப்பராக இருக்கும். வெறும் வயலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம 60,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் தங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மசாலாவுக்கும் ஆர்டர் கொடுங்க. நாளைக்கு பார்க்குங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு ஆடி 1. கண்டிப்பாக ஆடி 1க்கு வந்து எல்லாருமே நல்லா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வேப்பிலா மஞ்சள் எல்லாமே முன்னாடி வாசலில் கட்டி நல்லா சூப்பராக சாமி கும்பிடுங்க. அம்மனை வீட்டுக்குள்ளே அலைங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் 30 நம்ம நல்லபடியாக சாமி கும்பிடும். நான் வீடெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து ஆடி மாதம் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.